ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் ஹெல்த்தி ரெசிபி குதிரவாளி ரைஸ் நெல்லிக்காய் ரசம் பார்க்க போகிறோம். இதாங்க குதிரவாளி ரைஸ் மில்லட். அரை கப் ரைஸில் ஒரு நபர் சாப்பிடலாம். நான் அரை கப் குதிரவாளி ரைஸ் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன சின்னதாக கோதுமை ரவையிலிருந்தும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. இதில் தண்ணீர் ஊற்றி 3 முறை நல்லா கழுவி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவணும். இப்படி கழுவுனீங்கன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய தூசல் எல்லாம் வந்துடும். பேக்கிங் குதிரவாளி ஆனையினால வெளி தூசியல் எதுவும் இருக்காது. அதனுடைய தவிடு தான் இந்த மாதிரி வெள்ளை கலரில் வருது. 3 முறை நல்லா கழுவியாச்சு. கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கீ ரைஸ் எப்படி செய்தோமோ அதே மெத்தடில் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் ஊற்றி குதிரவாளி ரைஸையும் போட்டு வேக வைக்கலாம். நான் கரெக்டாக 2 கப் தண்ணீர் தான் ஊற்றுதேன். இதுக்கு அதிகமான தண்ணீர் ஊற்றக்கூடாது. தண்ணீருக்கு தேவையான உப்பு சேர்க்குதேன். தண்ணீர் கொதிக்கட்டும். கொதி வந்ததும் ரைஸ் சேர்க்கணும். தண்ணீர் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் குதிரவாளி ரைஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். ரைஸை வச்சதும் ஒரு முறை அடி வரைக்கும் நல்லா கலந்து விடுதேன். டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டு. பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக கொதி வந்துகிட்டே இருக்குது. இந்த மெத்தடில் கொதிச்சா போதும். லிட் போட்டு மூடி வைக்கலாம். 2 முறை ஓப்பன் பண்ணி மெதுவாக கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், ஓரளவு இறுகிட்டுது. லிட் போட்டு மூடி வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். மீண்டும் ஓப்பன் பண்ணுதேன். 5 மினிட்ஸ் முடிஞ்சிட்டுது. தண்ணீர் எல்லாமே நல்லா இறுகிட்டுது. இந்த டைமில் ஒரு முறை நல்லா கலந்து விடுதேன். பாருங்கள், நல்லா இறுகிட்டுது. குதிரவாளி ரைஸ் ரெடி ஆயிட்டுது. பச்சரிசியில் சோறாக்குனா எப்படி இருக்குமோ அந்த மெத்தடில் தான் இது. கொஞ்சம் இருகலாக தான் இருக்கும். பசை பிடித்தம் இருந்த மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டு லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கேஸ் ஆஃப் பண்ணின பிறகும் 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் 5 மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். வாவ், நல்லா சூப்பராக குதிரவாளி ரைஸ் ரெடி ஆகிட்டு நல்லா இறுகிட்டுது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். இப்படி வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெந்திருக்குது. போதும். பாருங்கள், கீழே எடுத்து வச்சுருக்கேன். வாவ், நல்லா சூப்பராக குதிரவாளி ரைஸ் ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், நல்லா உதிரியான ரைஸாக வந்திருக்குது. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் முழு நல்ல மிளகு. இதுக்கு அதிகமான காரமும் இருக்கக்கூடாது. குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன காரம் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகம். வைட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்த நெல்லிக்கனி 2 எடுக்குதேன். ஆப்பிள் ஆரஞ்சு பழத்தை விட 25 மடங்கு வைட்டமின் சி சத்து அதிகமாக இருப்பது இந்த நெல்லிக்கனியில் தான். இந்த நெல்லிக்காய் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஆரோக்கியத்தை தருகிறது. இந்த மாதிரி ஆரோக்கியம் தரும் நெல்லிக்காயை நாம் சாப்பிடுவது மிகவும் குறைவு. இந்த மாதிரி ரசத்துலையாவது சேர்த்து அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், 5-6 பல் வெள்ளைப்பூடு தோல் உரித்து வச்சுருக்கேன். காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் போதுமானது. 2 தண்டு கறி லீஃப். இதுவும் அதிகமாக சேர்த்திங்கன்னா முடி கருமையாக வளரும். ரசத்துக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி 2 முறை பல்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிட்டேன். 2 முறை பல்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மெத்தடில் தான் அரைஞ்சிருக்கு. இப்படி அரைந்தால் போதுமானது. இதை விடையும் மைய அரையக்கூடாது. இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு பவுலில் வைக்குதேன். கூடவே பழுத்த தக்காளி பழம் 1 கட் பண்ணி சேர்க்குதேன். ரசத்திற்கு அதிக ஃப்ளேவர் தரக்கூடிய மல்லிக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்க்குதேன். ரசத்திற்கு தேவையான உப்பு. இந்த நெல்லிக்காய் ரசத்திற்கு அதிகமான காரமும் புளிப்பும் இருக்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் ஊற்றுதேன். கூடவே 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தக்காளினுடைய சாறு எல்லாம் வெளியில் வரணும். மல்லிக்கீரை சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நெல்லிக்காய் ரசம் அதிக ஃப்ளேவராக இருக்கும். நார்மலாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது நெல்லிக்காயில் துவர்ப்பு தன்மை புளிப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். புளி நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம். காரமுமே அதிகமாக இருக்கக்கூடாது. காரம் அதிகமாக இருந்துன்னா அநேக வீட்டில் ரசம்னு வரும்போது கையில் ஊற்றி கூட அப்படியே குடிப்பாங்க.
காரம் அதிகமாக இருந்துன்னா இந்த மாதிரி கையில் ஊற்றி ரசத்தை குடிக்க முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். குவான்டிட்டிக்கு தக்கன தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் 3 கப் ரசத்திற்கு தண்ணீர் சேர்த்து அதுக்கு தக்கவே மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சி ரசம் ரெடி ஆயிட்டுது. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். புளிப்பு, காரம், துவர்ப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. துவர்ப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குது. கூடவே சிறிய துண்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளிப்புமே 1 டீஸ்பூன் சேர்த்தேன். நெல்லிக்காய் கூட சர்க்கரையும் சேர்ந்துருக்கனால சிறிய இனிப்பு சுவையும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ரசம் தாளிப்புக்கு அதிக ஃப்ளேவராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் 3 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுதேன். இதுவுமே அதிக ஃப்ளேவராக இருக்கும். வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். 1 தண்டு கறி லீஃப். தாளிப்புக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் காயத்தூள் சேர்க்குதேன். தாளிப்பு ப்ரௌனிஸ் ஆகிட்டுது. இந்த டைமில் கலந்து வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காய் மசாலா ரசத்தை சேர்க்குதேன். வீடே மணக்கும்படி ரசத்திற்கு தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். தாளித்த பிறகு ரசம் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குல்ல. இப்போதே உடனடியாக கப்பில் ஊற்றி குடிக்கணும் போல் இருக்குது. இந்த நெல்லிக்காய் ரசம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலுமே இந்த நெல்லிக்காய் ரசம் அடிக்கடி செய்து கொடுங்க. இந்த நெல்லிக்காய் ரசம் இரத்த நாளங்கள் சீராக இயங்க உதவுகிறது. தாளிப்பு முடிஞ்சு நல்லா கலந்து விட்டாச்சு. சுற்றி வரைக்கும் ஒரு முறை நல்லா பதஞ்சு வரணும். ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு சுற்றியும் லைட்டாக இந்த மாதிரி நுரையாக வரணும். அது வரைக்கும் ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். நல்ல மிளகு சீரகம் சேர்க்கும்போது ரசம் கொதிக்கக்கூடாது. கொதிக்கக்கு முன்னாடி நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரெடி ஆகிட்டுது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், நல்ல சூப்பராக நெல்லிக்காய் ரசம் ரெடி பண்ணிட்டேன். குதிரைவாலி ரைஸுக்கு சைடிஷ் ரெடி ஆகிட்டு சர்விங் பிளேட்டில் வச்சு சாப்பிடலாம். எல்லாருக்குமே இது ஹெல்த்தியான ஃபுட்டு. டயாபெட்டிக் பேஷண்ட்டும் குதிரைவாலி ரைஸ் நெல்லிக்காய் ரசம் அதிகமாகவே சாப்பிடலாம். இதுக்கு சைடிஷ் பாறை மீன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.